வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபத்தில் செவ்வாய் பயிற்சியில் ரிஷபம் மிதுனம் ஆகிய இந்த இரண்டு ராசி மக்கள் எதிர்மறையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே சற்று இவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஜூலை 12, 2024 காலை 7:03 நேரத்திற்கு செவ்வாய் ரிஷபராசியில் பயணிக்க உள்ளது. இதனால் ரிஷபராசியின் அதிபதியான செவ்வாயும் சுக்கிரனும் நண்பர்கள் அல்ல. ரிஷபராசியில் செவ்வாய் சிறப்பாக செயல்பட முடியாது. செவ்வாய் கிரகம் வெவ்வேறு ராசி அறிகுறிகளையும் உலகளாவிய நிகழ்வுகளையும் பாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இதனால் செவ்வாய் ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியில் ரிஷபம் மிதனம் ஆகிய இந்த இரண்டு ராசிக்காரர்கள் எதிர்மறையாக பலன்கள் பெற்று பாதிக்கப்படுவார்கள். சற்று இவர்கள் எச்சரிக்கையுடன் தங்களுடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் இருக்க வேண்டும். ரிஷபராசி மக்களுக்கு செவ்வாய் உங்களின் 12ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் ஆட்சி செய்து உங்களின் லக்னத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே வெளிநாட்டு மற்றும் திருமண வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் சில சிரமங்களை அனுபவிக்கின்ற சூழலும் இருக்கிறது. 4ஆம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் பார்வை உங்கள் தாயின் ஆதரவை பெறுவீர்கள். ஒரு சொத்தின் விற்பனை மற்றும் வாங்குதலில் லாபம் மற்றும் ஆதாயங்களை முன்கூட்டியே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் செவ்வாய் 12ஆவது வீட்டின் அதிபதியாகவும் இருக்கிறார். இதனால் உங்களுக்கு செலவு மற்றும் அது சார்ந்த இழப்புகளை கொண்டு வந்து சேர்ப்பார். ஒப்பந்தத்தின் போது நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செவ்வாய் தனது சொந்த வீட்டை பார்ப்பதால் திருமணம் செய்ய விரும்புவோருக்கு இது மிகவும் நல்ல நேரம். உங்களுக்கான நல்ல பொருத்தத்தை நீங்கள் காணலாம் மற்றும் திருமணமான சொந்தக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவை பெறுவீர்கள். ரிஷபராசிக்காரர்கள் பயணம் செய்யும்போது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இல்லையெனில் இந்த பயணங்களில் நீங்கள் சில பொருள்களையும் உங்களுடைய பணத்தையும் இழக்க நேரிடும். ஆகவே இந்த போக்குவரத்து சில நிச்சயமற்ற பணம் சார்ந்த தன்மைகளை உங்களுக்கு தருகிறது என்று நம்பலாம். ஆகவே சற்று உங்களுடைய செயல்களிலும் பயணங்களிலும் தொழிலும் வியாபாரத்திலும் எச்சரிக்கையுடனும் கவனமாக இருப்பது ரிஷபராசி மக்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று கூறுகிறேன். அடுத்து மிதுன ராசி மக்களுக்கு செவ்வாய் 6ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார். இப்பொழுது அவர் வெளிநாட்டு நிலம், தனிமைப்படுத்த வீடுகள், மருத்துவமனைகள் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களில் 12ஆவது வீட்டில் நகர்கிறார். 3ஆம் வீட்டில் செவ்வாயின் 4ஆம் அம்சம் உங்கள் இணைய உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவை பெறுவதை காட்டுகிறது. மேலும் சமையல், தற்காப்பு கலைகள் போன்ற கைகள் தொடர்பான உங்கள் பொழுதுபோக்குக்காக நீங்கள் பணத்தை செலவிடலாம். சற்று எச்சரிக்கையாக உங்களுடைய செலவை கட்டுப்படுத்தி செயல்பட வேண்டும். மற்றும் நீங்கள் ஏதேனும் உடல்நல பிரச்சனையால் அவதிப்பட்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை உடனுக்குடன் சந்தித்து உங்களை சரியாக பரிசோதித்துக் கொள்வது அவசியம். மருத்துவரின் ஆலோசனைப்படி நடக்க முயற்சி செய்யுங்கள். மேலும் உங்களின் மேலாதிக்க இயல்பு மற்றும் சில தேவையற்ற ஈகோ மோதல் காரணமாக உங்கள் துணையுடனான உங்கள் உறவு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கலாம். இதேபோல் தொழிலகத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களுடைய நண்பர்கள், தொழிலுடைய சக ஊழியர்களுடன் தேவையற்ற மோதல்கள் உருவாகி உங்களுடைய லாபத்தையும் உங்களுடைய கௌரவத்தையும் பாதிக்கும் சூழல் இருக்கிறது. மற்றும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் துணையுடைய ஆதரவை பெறுவதற்கு கவனமாக அவருடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும். இது தொழிலிலும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். உங்களுடைய பங்குதார கூட்டாளருடன் தன்மையாக பேசி அவருடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டால் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும் என்று நம்பலாம். இல்லை என்றால் தொழிலும் குடும்பத்திலும் தேவையற்ற பிரச்சனை உருவாகி உங்களுக்கு துக்கத்தை தரும். ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு மேற்கூறிய இந்த இரண்டு ராசி மக்களுக்கும் இருக்கிறது. ஆக இந்த பதிவை கேட்பவர்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி பகிரும் அன்பர்கள் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.